ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா அட்ராசிட்டி விலாக்ஸ். ஹாய் ஹலோ கைஸ், எங்கள் சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன், நாளைக்கு கணேசா பண்டிகை இல்லைங்களா, ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிடும். டைல்ஸ் தொடச்சிட்டு அடுப்பை கழுவிட்டு அதில் சைடில் வச்சுருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறமா வீடு தொடச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளால் வீடியோ பண்ண முடியல, ஸோ ஜஸ்ட்டு அதை பண்ணி முடித்த பிறகு எடுத்துருக்கோம். அப்புறமா கொஞ்சம் துணிலாம் இருந்துச்சு, பையனோட ஷூ இதெல்லாம் இது பண்ணோம். இது வரைக்கும் என் பசங்க 2 பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கட்டிலேயே கொடுத்துட்டேன். டாய்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு வீடு மாதிரி மாற்றி ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடித்த பிறகு ஃபஸ்ட்டு பையனை குளிக்க வச்சாச்சு, பொண்ணையும் குளிக்க வச்சாச்சு. எங்கள் பொண்ணை என் பையனே ரெடி பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறமா நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அப்புறமா கழுவி வச்ச கிச்சனையும் ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக சைடில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் அளவாக தாங்க கிச்சன் பக்கத்தில் வச்சுருப்பேன். எண்ணெய் ஜாடி இது மட்டும்தான், அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமை எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நம்ம லக்ஷ்மிக்கு தான் க்ளீன் பண்ணோம். பட் பெங்களூர் ரொம்ப கூலிங் அப்படின்றதுனால கொஞ்சம் கருப்பாக நம்மளுக்கு தெரியுது. இப்போ மேலேருந்து பார்த்திங்கன்னா கணேஷாக்காக 2 குத்து விளக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோவெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு துடைக்கணும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாம் எடுத்து முடித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஈர துணியால் பூஜை ரூமோட தரையெல்லாம் பார்த்திங்கன்னா துடைக்க போகிறோம். இந்த பூஜை சாமான்லாம் ஒதுக்கி எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு கழுவுறதுக்கு. அதை ஃபுல்லாக தொடச்சி முடித்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ துடைக்கிறதுக்காக வந்துட்டேன். ஃபோட்டோவும் அது மாதிரி தான் தனியாக ஒரு துணி வச்சுருக்கேன். ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அப்புறமா ஈரமில்லா துணியை வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு எல்லாத்தையும் வச்சு எல்லா ஃபோட்டோவும் ரெடியாக எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எல்லா ஃபோட்டோஸுக்கும் வச்சு முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே மாட்டியாச்சு. ஸோ பூஜை ரூம் இப்போ ஒரு பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோவை துடைப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். டிப்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா பூஜை சாமான் கழுவ வந்துட்டேன். அதுக்கு நான் புளி ஊற வச்ச தண்ணி, விம் ஜெல்லு, சபீனா. இது எப்படின்னா புளி ஊற வச்ச தண்ணியை லிக்விடாக எடுத்துகிட்டு அதுலேயே சபீனா அண்டு விம் ஜெல் 3யுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக மாறிடுச்சு பூஜை சாமான்லாம். அதுக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பூஜை சாமாவை கழுவுவீங்க, அதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பூஜை ரூமே ரெடி பண்ணியாச்சுங்க. ஏன் எல்லாத்தையும் நம்ம இறக்கி வச்சுருக்கோன்னா கணேச சிலை நடுவில் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்லாம் காலையில் தாங்க வைக்கணும். காலையில் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் என்ன மாதிரி ரெடி பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.